மருமகனே, என் செல்ல குட்டி, என் பிம்ப குட்டி, உனக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? பெரியப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. நான் டக்குன்னு போய் பஸ் ஸ்டாண்ட்ல அவர் புடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா? நான் வந்துடுறேம்மா. நில்லு. நேத்து வந்த அண்ணன் யார் அவரு? அவனை பார்த்ததில்ல? யாரு? ஏய், நம்ம இளங்கோமா, நீ அவனை பார்த்துருக்குற. வர சொல்லுண்ணே. வருவாமா, அடுத்த வாரம் நான் வர சொல்றேன். என்னண்ணே இப்படி சொல்ற? எனக்கு அந்த அண்ணனை உடனே பார்க்கணும். இத்தனை வருஷமா உன்னை பார்த்த இடத்துலதான் நேத்து அந்த அண்ணனை பார்த்தேன். என் உடம்புலயும் என் பிள்ளையோட உடம்புலயும் அந்த அண்ணனோட ரத்தம் தான் ஓடுது. கூட்டிட்டு வாண்ணே. அது கால்ல விழுந்து கும்பிட்டு ஒரு நன்றி சொல்லணும். ஏய் பாப்பா, நீ டென்ஷன் ஆகாத. பக்கத்து ஊர் தான். ஒரு போனை போட்டா டக்குன்னு நாய்க்குட்டி மாதிரி ஓடி வந்துருவான். நம்ம பையன். சரியா? செல்லக்குட்டி, நான் வந்துடுறேன்டா. நான் வந்துடுறேன். அம்மாவை பாத்துக்கோ. சரியா? ஏய், என்னாச்சு மச்சி? இல்லடா, ஏய், என்ன கொலை பண்ண வந்தவன் தான் இவளை காப்பாத்தினா. இவளுக்கு ரத்தம் கொடுத்தான்னு தெரிஞ்சா உடம்பு சிலுக்காது. பண்ண உதவி இல்ல, தப்பாயிடும் மச்சான். அதுக்கு என்னடா? ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். என்ன பண்றான்? ஹலோ சார். பாஸ், சாரி பாஸ். நான் தான் மாயவரம் மணிவாரம் பேசுறேன். என்ன கொல்ல வரேன்னு சொன்னீங்களே, எப்போ வரீங்க? இல்ல, நானே வரேன். எப்படின்னு சொல்லுங்க. ஏய், காலைல எழுப்பி எப்போ கொல்ல வரேன்னு கேக்குற பாரு. உன்னெல்லாம் நேத்தே செஞ்சிருக்கணும். ஏய், மூட்டு படே. ஃப்ரெண்டு தான் பேசுறான். பாஸ், அங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஃப்ரெண்டு தானே சொன்னீங்க. ஃப்ரெண்டு தானே சொன்னீங்க. ஏய், யாருக்கு யாரா ஃப்ரெண்டு? வியாசர்பாடி மல்லிடா. பாஸ், நீங்க வியாசர்பாடியோ இல்ல தரங்கம்பாடியோ காமெடி பண்ணாதீங்க பாஸ். நீங்க என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. பாஸ், யூசுப் பைய. ஏய், என்ன அவனை வர சொல்லிட்டியா? இல்லடா, அவன் யார்கிட்டயோ என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டான்டா. ஐயோ, எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லிட்டானேடா. ஃப்ரெண்டுன்னு சொல்றான். உள்ள இல்லாம வெளியே வருமாடா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? மச்சான், என்னடா தெரியும் உனக்கு? கண்ணை கட்டி காட்டு விட்டா மாதிரி இருக்கும். எப்படி அவனை தேடி கண்டுபிடிப்ப? மச்சி, நீ அவன் முன்னாடி போய் நின்னா முதல்ல அவனை குத்திட்டு தான் அவன் பேசுவான். சென்னை, வியாசர்பாடி, மல்லி, அவன் ஃபோன் நம்பர். இது போதும்டா. சார், ரைட்ல 6 கிலோமீட்டர், லெஃப்ட்ல 4 கிலோமீட்டர், சுத்தி வேசப்பாடி தான். வேசப்பல் எங்க போனோம்? புடிச்சு கொடுத்தேன். அதுக்கு வேலை காட்டுறீங்க பாத்தீங்களா? உங்களை கழுத்தை அமைச்சு கொல்ல மட்டும் பாருங்கடா. கலவாணி பேளுங்களா. வணக்கம். டேய் தம்பி, சார் கிழவனு கேளுங்க. டேய், கடமை அந்த போலீஸ்காரங்கிட்ட கலவாணி போயிட்டு மாட்டிக்கிட்டு கடையை நடத்த விட்றாங்க. டெய்லி ஏன்று குட்டி இருக்காங்களே. இட்லி மதுரை வாசம் கொல்லுதுண்ணே. எங்கள் அப்பா கிட்ட அன்றைக்கே சொன்னேன், இங்கே கடை வேணாம், மதுரையிலே வச்சுக்கலாம்ட்டு. இங்கே ரவுடி பசங்க கடையை சின்னவனு வாங்கியிருக்காங்க. இல்லைண்ணே, இங்கே மல்லின்னு ஒரு அது அவ கொலைகாரனாச்சே. ஆமாம், உன் இந்த ஏரியாவில் பார்த்தது இல்லையே. நீ யாரு? ஐயா கவுனி. ஐயா, அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேர் கிஷோரியா. ஓவர். கிஷோர், எங்க இருக்கீங்க?
இமிடியேட்டா லைனுக்கு வாங்க. கிஷோர் இமிடியேட்டா லைனுக்கு வாங்க. என்னடா? ஒன்றும் இல்லை சார். டோ பாக்கெட் ஏரியா வச்சிருக்கீங்க. எஃப்எம் கேக்குறீங்க. லைனுக்கு வாங்க. லைன்ல இருக்க சார், சொல்லுங்க. உங்க ஸ்டேஷன்ல இருந்து யாரும் ஜோன்ஸ் ரோட் ரவுண்ட்ஸ் போக கூடாது. ஏசி ஹவுஸ் வாங்க. ஓகே சார், நாங்க தான் வந்துட்டு இருக்கேன். பாத்துக்கியா? ஜோன்ஸ் ரோட் சரௌண்டிங்ல ஒரு போலீஸ் இருக்க கூடாது. காப்பி தட் சார். வேலை செய்ய விடாம தடுக்கிறானுங்கய்யா. அங்க யார எவன் என்ன பண்ண போறானே தெரியலையா சார். டிபார்ட்மெண்ட்டே ஹெல்ப் பண்ணுது. அசோக் மித்ர மேட்ரு மல்லி தான் இறங்கி செஞ்சிட்டு இருக்கான். அந்த மல்லி அசோக் மித்ரம் கூட இருக்கான்னு ரொம்ப ஆடுறான். மாட்டட்டும். அவன் கையை காலை ஒட்டச்சவன் மேல இருக்க வெறிய தீக்கிறையா. சார் சார் வா. ஸ்டேஷன்ல அசம்பிள் ஆயிட்டாயா. இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ மட்டும் ஏசி ஆஃபீஸ் போயிருக்காங்கய்யா. யாருக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ்? என்ன போட சொல்லி ஒன்னு அமிச்சிருந்தா போட்டு போயிட்டே இருப்ப. எனக்கு இதான் நடந்திருக்கும். நம்மளாம் ரவுடி பசங்க மல்லி. நம்மளுக்குள்ள என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? வரலன்னு சொல்லி தனியா போய் செட்டில் ஆயிடல. இல்ல எங்க உயிர் போயிடும் போல இருக்குடா. சொல்லி தொலை. சார் டேய், அவன் ஏதாவது சொன்னானா? சொல்ல சார். அவன் உங்க மேட்டரை வச்சு அவனோட பழைய பையெல்லாம் தீர்த்துட்டான் சார். அன்னைக்கு உங்களை கோர்ட்ல குத்துனவன் யாருன்னு அவனுக்கு நல்லா தெரியும் சார். ஒருவேளை நீங்களே வந்து கேட்டா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அவன் செத்துற போறான். ஒரே ஒரு பேர், அதை சொன்னா போதும். எங்க இருக்கீங்க? ஜோன்ஸ் ரோடு 5 லைட் சார். 8 தெரு ஒரே மாதிரி இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பசங்களை அங்க நிக்க வைக்கிற சார். அவனுக்கு கூட்டு வந்துருவானுங்க. 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகே சார், ஓகே சார். அவனை விடுங்கடா. அவன் வச்சு வெட்டவா போறான். வண்டி வர ஸ்டார்ட் ஆகுதுப்பா. தள்ளுங்க தள்ளுங்கப்பா. 5 லைட்ல போயிடுங்க. ஆளுக்கு ஒரு தெருல நில்லுங்க. போங்கடா, சீக்கிரம் போங்கடா. போங்கடா. ஏய், யாரா நீ? இங்கெல்லாம் வரக்கூடாது. போ. மல்லி? மல்லியா? ஏய், கேக்குறேன்ல. மல்லி? மல்லிதான். நீ யாரா? கொல்ல வரேன்னு சொன்னியா மல்லி? யோ, என் தங்கச்சி கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? சொல்லியா மல்லி? உன்னோட பிளட்டோட வேல்யூ என்ன தெரியுமா? போறது தானே என் தங்கச்சி உடம்புல ஓடுது. மல்லி, எழுந்துடா. யாரா நீ? நம்மளுக்கு திறமை எப்படிரா? இந்த மூஞ்ச பார்த்ததே இல்லை. அசோக் சார் தேடுறாள் என்ன இருப்பானோ? ஆமா ஆமா ஆமா.